ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணு என்னும் பழமொழிக்கு உயிரூட்டும் வகையில் பாரத தேசத்தின் வேறெந்த பகுதியிலும் காண கிடைக்காத ஓர் ஆன்மீக அதிசய நிகழ்வு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரங்கேறியது. சைவ வைணவ ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றும் உன்னத நிகழ்வான ஹரிஹரன் சந்திப்பு பெருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கரகோஷங்கள் மற்றும் பக்தி பரவசத்திற்கு இடையே மிக கோலாகலமாக நடைபெற்றது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர் காலத்து கரிகிருஷ்ண பெருமாளும் சோழர் காலத்து அகத்தீஸ்வரரும் ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த இந்த வைபவம் கூடியிருந்த அனைவர் மனதிலிருந்த பேதங்களை நீக்கி மெய்சிலிர்க்க வைத்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரு பெரும் வரலாற்று சின்னங்கள் ஆன்மீக பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. பல்லவ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இக்கோயில் பொன்னேரிக்கு அருகிலுள்ள திருவாயர்பாடியில் அமைந்திருக்கிறது. இங்கு அருள்மிகு சௌந்தர்யவல்லி சமேத கரிகிருஷ்ண பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பல்லவர் கால கட்டடக்கலைக்கும் வைணவ மரபிற்கும் மிகச்சிறந்த உதாரணமாக இத்தலம் விளங்குகிறது. பொன்னேரியின் மையப்பகுதியில் ஆரணி ஆற்றங்கரையில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கலைநயம் மிக்க ஆலயம் இது. இங்கு அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். முற்காலத்தில் சைவ சமயத்தினருக்கும் வைணவ சமயத்தினருக்கும் இடையே யார் பெரியவர் என்ற கருத்து மோதல்கள் நிலவின. இந்த மோதலை நீக்கி ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்த பரத்வாஜ முனிவரும் அகத்திய மாமுனியும் கடும் தவம் மேற்கொண்டனர். தங்கள் வேண்டுதலின் பயனாக கரிகிருஷ்ண பெருமாளும் சிவபெருமானும் ஒரே சமயத்தில் தங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கையை ஏற்று இறைவன் திருவருள் புரிந்த நிகழ்வே இன்று பொன்னேரியில் சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் இந்த இரு ஆலயங்கள் அமைய காரணமாக அமைந்தது. இந்தியாவிலேயே வேறு எங்கும் நடைபெறாத ஹரிஹரன் சந்திப்பு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஆனந்தவல்லி தாயார், விநாயகர், முருகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோருடன் அகஸ்தீஸ்வரர் புறப்பட்டு பக்தர்கள் புடைசூழ சந்திப்பு திடலான ஹரிஹரன் கடைவீதிக்கு வந்தடைந்தனர். அதே போன்று கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலிலிருந்து புறப்பட்டு கருட வாகனத்தில் கம்பீரமாக அமர்ந்து மேளதாளம் முழங்க அங்கு வந்து சேர்ந்தார். மிகவும் பிரம்மாண்டமாக கண்ணை கவரும் விதத்தில் வானவேடிக்கை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் சிவபெருமானுக்கு சீர்வரிசை கொண்டு வந்து கொடுத்தனர். இதனையடுத்து சிவாச்சாரியார்கள் கரிகிருஷ்ண பெருமாளுக்கு சீர்வரிசை அளித்தனர். விழாவின் உச்சகட்டமாக ஹரியும் ஹரனும் பக்தர்களுக்கு ஒன்றாக காட்சியளித்தனர். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷமும் நமச்சிவாய நமச்சிவாய கோஷமும் எழுப்பினர். கோலாகலமாக நடந்த சந்திப்பு பெருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளையும் சிவபெருமானையும் ஒரு சேர கண்டு களித்தனர். பின்னர் சிவனும் பெருமாளும் ஒன்றாக வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
சந்திப்பு உற்சவ வைபவம் முடிந்ததும் சிவனும் பெருமாளும் வீதியுலா சென்று தங்களது ஆலயம் திரும்பினர்.